ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா தாய் ரெட் கறி. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு ரெட் கறி பேஸ்ட்டு நம்ம தயாரிக்கணும். அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் மிக்சியில் சேர்த்துக்கோங்க. காந்தாரி மிளகாய் 3, காய்ந்த மிளகாய் 2, தனியா 2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு அரை டீஸ்பூன், வெங்காயம் பொடியாக நறுக்குனது 2, பூண்டு 5 பல், லெமன் கிராஸ் பொடியாக நறுக்குனது 2 துண்டுகள், இஞ்சி ஒரு சிறிய துண்டு, சோயா சாஸ் 1 டீஸ்பூன், வேணும்னா தேங்காய் பால் 2 டீஸ்பூன் விட்டுக்கலாம். இல்லைன்னா தண்ணி 2 டீஸ்பூன் விட்டு அந்த மசாலாவை கொஞ்சம் நல்ல திக்கான மசாலாவை விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் நல்லா கொதிக்கிற தண்ணி விட்டு தண்ணீர் கொதிக்கும்போது அதில் நறுக்கிய கேரட் ஒரு 1/4 கப்பு, மஷ்ரூம் அரை கப்பு, பேபிகார்ன் அரை கப்பு, குடமிளகாய் 1/4 கப்பு, காலிஃப்ளவர் அரை கப்பு, கத்திரிக்காய் ஒரு 4 பொடியாக நறுக்கிறது எல்லாம் அந்த தண்ணீரில் சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுடுங்க. மூடி வச்சிங்கன்னா அதிலே பாதி எல்லா காய்கறிகளும் வெந்துடும். தண்ணீரை வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் விட்டு இந்த தாய் ரெட் கறி பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு நல்லா மிதமான தீயில் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. ஓரளவுக்கு நல்லா வதக்குனதும் இந்த காய்கறிகளையும் அதிலே சேர்த்து நல்லா வதக்குங்க. அதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் முதல்ல தண்ணீர் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் மிதமான தீயில் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த மசாலா காயெல்லாம் நல்லா ஓரளவுக்கு நல்லா வெந்ததும் அரை கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் அதிலே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் சிறிதளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதை சாதத்தை இறக்கிறதுக்கு முன்னாடி தாய் துளசி அது ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த கறியில் சேர்த்து இறக்கி மூடி வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா அந்த துளசியில் இருக்கிற சாரெல்லாம் அதில் இறங்கி அது வாசனையே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இது சாதத்தோடு சாப்பிட ரொம்ப பிரமாதமாக இருக்கும். செய்து பார்த்துட்டு ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.